முத்து அவர்கள் இறந்ததற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு சீமான் அவர்கள். ஆறுதல் தெரிவிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திச்சப்ப அவர் சொன்ன ஒரு கருத்து தான் நெட்டிசன்களால வறுத்தெடுக்கப்படுற ஒரு கருத்தா மாறி இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். வெல்கம் டு தி கிரே. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. முத்து அவர்கள் இறந்ததற்காக ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முத்து அவர்கள் இறந்தது அவங்க வீட்டு இழப்பு மட்டும் இல்ல, நம்ம வீட்டு இழப்பு மாதிரி. எங்க வீட்டுல ஒரு இழப்பு நடந்ததுக்கு சமம் தான். அது மட்டும் இல்லாம இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைக்கு அப்பாற்பட்டு தமிழுடைய மாண்பு பண்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் முதல்வர் அவர்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்திருக்கேன். நான் பசியால மயங்கி விழுந்தப்ப முதல்வர் அவர்கள் எனக்கு போன் பண்ணி விசாரிச்சாரு. அதே மாதிரி தயாளு அம்மா எனக்கு அம்மா மாதிரி, அழகிரி அண்ணா எனக்கு அண்ணா மாதிரி, உரிமையோட அவர் என்ன வாடா போடான்லாம் சொல்லி திட்டுவாரு. இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது நம்மளுடைய நாகரிகம் மாண்பு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இது வரைக்கும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு சீமான் அவர்கள். இதுக்கப்புறமா தான் ஒரு கருத்து சொன்னாரு. அது என்னன்னா, காமராசர் அவர்கள் இறந்தப்ப அண்ணாலா அப்படி அழுதாருன்னு சொல்லி பேசினாரு. இதுதான் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தா மாறி இருக்கு. ஏன்னா அண்ணா அவர்கள் 1969 அப்ப இறந்தாரு. காமராசர் அவர்கள் 1975 இறந்தாரு. அப்படி இருக்க காமராசர் இறந்ததுக்கு எப்படி அண்ணாவால அழுவ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் காமராசர் அவர்களை திமுக காரங்க அப்படி பேசினாங்க, இப்படி பேசினாங்க, அவங்க அம்மாவல கருவாட்டுக்காரின்னு சொல்லி அவ்வளவு இழிவா நடத்தினாங்க அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் இன்றைக்கு காமராசர் அவர்கள் இறந்ததுக்கு அண்ணா அவர்கள் அப்படி அழுதாரு அப்படின்னு சொன்னதுதான் மறுபடியும் அவர் மாட்டிக்கிட்டாரு பங்கு அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கோட ட்ரெண்ட் ஆகிட்டு வராரு சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் பேசுறப்ப கொதிச்சு எழுந்து பேசுவாரு. அப்படி பேசுறப்ப எல்லாரும் அவரேதான் பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனா அவர் பேசுற கருத்தை தான் அப்பப்ப மாத்தி பேசிடுறாரு. இதுலதான் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கருத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் மாத்தி பேசும்போது இது விவாத பொருளா மாறிடுது. இது ஒண்ணும் இப்ப நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, காலகாலமாவே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த நிலையில இப்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை குறைவால அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதனால இந்த தடவையும் சீமான் அவர்கள் நேர்ல போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசப்படுது. இது வெறும் நாகரிக ரீதியான சந்திப்பா, இல்லனா இதுக்கு பின்னாடி கூட்டணி பேச்சு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க முன்வைக்கப்படுது. இத்தனை நாளா திமுகவை ரொம்ப கடுமையா பேசிட்டு இருந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு ரொம்ப பாசமா பேசியிருக்காரு. இது வெறும் நாகரிகத்திற்காக மட்டுமா, இல்ல அதற்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் இங்கு முன்வைக்கப்படுற ஒரு தேவையா இருக்கு. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.